அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஏங்க பள்ளப்பட்டிக்கு வாங்க. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த தொடரை மறந்துவிட்ட சூழலில் சில சகோதரர்கள், அதாவது பள்ளப்பட்டிக்கு சம்பந்தம் இல்லாத சகோதரர்கள், நண்பர்கள், பள்ளப்பட்டியை பற்றி தொடர்ந்து சொன்னீங்க, ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சிலர்கள் நண்பர்கள் கருத்து தெரிவித்ததின் காரணத்தினால் ஒரு 9வது சிறு தொடராக இதை நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்கிறேன். பொதுவாக எல்லா முஸ்லீம் ஊர்களுக்கும் அந்த ஊரினுடைய சிறப்பு, அந்த ஊரினுடைய மகத்துவம், அந்த ஊரினுடைய தொன்மையான பழக்கம் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு பெருசாக தெரியாது. காயல்பட்டினம் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படியாவது அந்த ஊரை பார்க்கணும், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு பேசிக்கிட்டு வருவாங்க. மேலப்பாளையம் அதை பார்க்க ஆசைப்படுவாங்க, கீழக்கரையை பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் அந்த ஊரை பற்றி பெரும்பாலும் நல்ல விதமாக கருத்துக்கள் அவர்கள் தெரிவிப்பதில்லை. அப்படி ஒரு கட்டத்திலே அவர்கள் தெரிவித்தாலும் கூட இளைய தலைமுறையினர் அந்த ஊரினுடைய தொன்மையான அந்த கலாச்சார பின்னணியிலே இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய முக்கிய அம்சங்களை புதிய தலைமுறையினர்கள் அறியாமல் இருப்பார்கள். இது எல்லா ஊருக்கும் பொருந்தும். இந்த பள்ளப்பட்டியினுடைய பல சிறப்புகள், ஆன்மீகம் கமடக்கூடிய அந்த ஊரினுடைய பல சிறப்புகளில் எந்த ஊரிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு பள்ளப்பட்டிக்கு இருக்குது. நீங்கள் கணிக்கலாம், சாப்பாட்டை சொல்ல போகிறீங்களா, அல்லது ஸ்பெஷல் ஸ்வீட்டை சொல்ல போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த பள்ளப்பட்டியினுடைய சிறப்பு என்னால் அடித்து சொல்ல முடியும், வேறு எந்த ஊர்லேயும் இல்லை. அது என்ன? தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.